ஆற்றுக்கு போகலாமா? எங்கள் ஊர் ஆற்றுக்கு போய் ரொம்ப காலங்கள் ஆச்சு. என் தம்பியும் அன்னைக்கு தான் சென்னையிலேருந்து வந்திருந்தான். சென்னையிலேருந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வந்திருந்தான். சரி வா மம்மி ஆற்றுக்கு போகலான்னு கூப்பிட்டு, சரி ஓகே வா ஆற்றுக்கு போகலான்னு 4 பேர் நான், என் தங்கச்சி, என் தம்பி எல்லோரும் ஒரே பைக்கில் ஏறி உட்காந்து ஆற்றுக்கு போயிட்டு, அங்கே உள்ள இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு குளிச்சுட்டு செம்மையா இருந்துச்சு. ரொம்ப காலங்கள் கழித்து ஆற்றுல குளிக்கிறேன். குளித்து எந்திரிக்கும்போது எலும்பவே தோணவே இல்லை. அதுவும் ஃபஸ்ட்டு வந்து அவன் மட்டும்தான் குளிக்கிறதான் பிளான். அதுக்கப்புறம் திருப்பி பைக்கை எடுத்துகிட்டு போய் நாங்கள் இன்னும் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து குளித்து செம்மையாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவன் இன்றைக்கி தான் வந்து திருப்பியும் சென்னைக்கு போக வேண்டியிருந்துச்சு. அவனோட பெட்டு சிக்கு சுகர் கிளைடர் செம குட்டி ஃபெல்லோ அழகாக இருந்தது தெரியுமா? இப்போ தான் பிறந்த குழந்த, ரொம்ப நாள் ஆகலை. இப்போ 1 மாதம் ஆகிருக்கும். இப்போது ரொம்ப நாள் ஆச்சுல வந்து போயிட்டு 1 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட் வந்து என்னோடய ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதையும் ஸ்டிச் பண்ணிட்டு நைட்டோட ஐட்டமான ஃப்ரூட்ஸ் தின்னுட்டு வேலையை முடிச்சுட்டு தூங்க வேண்டியதான். பாய்.